Hi, Latham Sostrom. Praise the Lord. Welcome back to கடைசி எக்காலம் த லாஸ்ட் ட்ரம்பட் யூடியூப் சேனல். என் பேர் பீட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்காக நன்றி. அண்ட் சில பேர் புதுசாக வந்திருப்பீங்க, உங்களுக்கும் என்னோட நன்றி. ஓகே, ஏன்னா நீங்களும் சில விஷயங்கள் கற்றுக்க வரீங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த யூடியூப் சேனல் மூலிமா சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வெறுமையாக திரும்ப மாட்டீங்க, அது நான் உறுதியாக சொல்ல முடியும். வெறுமையாக திரும்ப மாட்டீங்க, கண்டிப்பாக வந்து உங்களோட ஞானக்கண்ணு வந்து திறக்கும். ஓகே, ஆவியானவரோட உதவியோட. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 11வது நாள், டே 11. இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அப்போஸ்தலராகிய பவுலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அவரோட வாழ்க்கை என்னவா இருந்துச்சு, அவர் என்னத்தை போதிச்சாரு, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் வந்து லாஸ்ட் வீக்கே நான் போட்டிருக்கணும். அப்போனா லாஸ்ட் வீக்கே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் என்னென்னா லாஸ்ட் வீக் தான் நம்ம ஈஸ்டர் அண்ட் குட் ஃப்ரைடே நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த டைமிங் வந்து தப்பாக இருக்கும். அந்த டைமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் நம்ம செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் பிப்ளிக்கலையும் இது கரெக்டாக இருக்கும் இந்த டைமிங். இப்போ நம்ம இதை பற்றி நம்ம பேசினா. ஓகே, ஸோ வாங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்டடீஸ்குள்ளே போகலாம். அப்போஸ்தலர் பவுலை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அப்போஸ்தலர் பவுலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஒரு யூதரை பிறந்திருந்தா, இயேசுக்கு முன்பு நம்ம ஒரு யூதரை பிறந்திருந்தா கண்டிப்பாக நம்ம வீட்டில் மோசையை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. மோசையோட கட்டளைகள், மோசையோட வரலாறு எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம ஒரு யூதரை பிறந்திருந்தா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் இயேசுக்கு பின்பு, இயேசுக்கு அப்புறம் ஓகே, நம்ம வந்து அப்போஸ்தலராகிய பவுலை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து நிறைய போதிச்சார், நிறைய கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நம்ம சர்ச்சில் வந்து எல்லா சர்ச்சிலும் நீங்கள் பாருங்கள், பாடல்கள் பாடுறாங்க. அது யார் சொன்னது? யாரோட ஆலோசனை பிரகாரம் அது செஞ்சாங்க? பவுலோட ஆலோசனை. சர்ச்சில் வந்து எல்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து யார் உருவாக்குனது? யார் அது அந்த ஐடியா கொடுத்தது? அப்போஸ்தலராகிய பவுல். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போஸ்தலர் பவுலோட போதனை நிறைய சர்ச்சில், எல்லா சர்ச்சிலையும், எல்லா டினாமினேஷன்லையும் அப்போஸ்தலரோட பவுலோட பங்கு இருக்கும். ஓகே, அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நபர். ஸோ இன்னைக்கு நம்ம அவரோட வாழ்க்கையை பற்றி தான் பேச போகிறோம். அவர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 27 டாக்குமெண்ட் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் 27 டாக்குமெண்ட். ஓகே, மேத்யூ, மார்க், லூக், ஜானு, அப்போ 1 கொரிந்தியன், 2 கொரிந்தியன், ரோமன்ஸ், இந்த மாதிரி 27 டாக்குமெண்ட் இருக்குது. அதில் 13 டாக்குமெண்ட், ஓகே, முக்காவாசி 13 டாக்குமெண்ட் வந்து அப்போஸ்தலராகிய பவுல் எழுதினது. ஓகே, ஸோ 13 டாக்குமெண்ட் இருக்குன்னா பைபிளில், அப்போ அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கணும். ஓகே, நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவரை தவிர வேற தேவன் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். அது உண்மை, சத்தியம். பட் அப்போஸ்தலர் பவுலோட வேலை வந்து, அவரோட ஊழியம் வந்து வேற. ஓகே, அவரோட ஊழியம் வந்து நம்ம பேசும்போது உங்களுக்கு தெரியும். ஏன் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் யாரு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அப்போஸ்தலராகிய பவுலோட பேக்ரவுண்ட் பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே, அவரை பற்றி கொஞ்சம் பின்னாடி அவரோட வாழ்க்கை, அவரோட வரலாறு என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அவரோட பேர் வந்து அப்போஸ்தலராகிய பவுல். பட் அவரோட உண்மையான பேர், இன்னொரு பேர் வந்து சவுல். அதுதான் ஒரிஜினல் நேம். ஓகே, சவுல் ஆஃப் தாசஸ். தாசஸ் வந்து ஒரு ஊர் பேர். ஓகே, ஊர் பேர். அது வந்து ரோமன் எம்பையருக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர். ஸோ அவர் வந்து ஒரு யூதர், பட் அவர் தாசஸில் பிறந்தார். எப்படி வந்து நம்மளாம் வந்து நம்மளோட பூர்வீகம் வந்து இந்தியாவிலேருந்து தான் நம்மளோட பூர்வீகம்.
பட் நம்ம மலேசியா நாட்டில் பிறந்ததுனால நம்ம மலேசியன், இந்த நாட்டு மக்கள். பட் நம்மளோட பூர்வீகம் வந்து இந்தியா. அதே போல தான் அப்போஸ்தலராகிய பவுலோட வாழ்க்கை வந்து, அவர் ஒரு யூதர், பட் அவர் வந்து ரோமன் எம்பையருக்குள்ள அங்க பொறந்தாரு. ஸோ அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரோமன் சிட்டிசன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அவர் ரோமன் சிட்டிசன் சவுல் அவர் பேர். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து ஒரு யூதர். ஸோ தாசஸ்ல பிறந்திருக்கிறார். ஸோ அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் அந்த யூதரோட டெம்பிள், யூதர் கோயில்கள் தாசஸ்லையும் இருக்கு. இவர் அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. ஓகே, மோசையை பற்றி, மோசையோட கட்டளைகள், அவங்களோட கோட்பாடு என்னது, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னது, அந்த கல்ச்சர் என்னது, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு ஊறி போயிட்டார் அதில். ஓகே, அவர் வந்து ஊறி போய் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாரு. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முக்கியமான ஒரு மத போதகராக மாறுறாரு. எங்க தாசஸ்ல. ஓகே, யூதர்களோட சமாச்சாரம், யூதர்கள் பற்றி. ஓகே, ஒரே தேவனை தான் வணங்கணும் அப்படின்னு ஊறி போயிட்டாரு. ஓகே, இது தாசஸ்ல நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ ஜெருசலம்ல என்ன நடக்குதுன்னா, ஜெருசலம்ல வந்து அதே நேரத்தில் ஜெருசலம்ல வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் வாழ்கிற டைம். ஓகே, அவர் வந்து நிறைய பேருக்கு சுகம் கொடுக்குறாரு, நிறைய பேரை வந்து வழிகாட்டுறாரு, நிறைய விஷயம் போதிக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் சிலுவைக்கும் போகிறாரு. ஓகே, சிலுவைக்கும் போய் சிலுவையில் மரணமும் அடைஞ்சு, ஓகே, 3 நாள் கழித்து உயிர் தெளிந்து வந்துட்டாரு. ஓகே, உயிர் தெளிந்து வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு 500 மேற்பட்ட ஜனங்க கிட்ட வந்து அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பிச்சாங்க. இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் அந்த மெசியா அப்படின்னு இயேசு கிறிஸ்து பக்கம் நிறைய பேர் திரும்பினாங்க, மனம் திரும்பினாங்க. ஓகே, இந்த சம்பவங்கள் இங்கே நடக்குது. இது வந்து இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம், அப்படின்னா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் அந்த பைபிளில் இருக்க எக்ஸ்லேருந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, சவுல் என்ன பண்ணுறாரு, இந்த பண்டிகைக்காக தாசஸ்லேருந்து வராரு, ஜெருசலமுக்கு வராரு. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மத போதகர், ஒரு பரசியர். ஓகே, இந்த இடத்துக்கு வரும்போது அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது அவருக்கு கோபம் வருது. நம்ம எல்லாம் ஒரே தேவனை தானே வணங்கணும், அதுதானே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். ஓகே, இதுதானே நம்மளை கற்றுக் கொடுத்து நம்மளை வளர்த்தாங்க. இப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்து பற்றி இந்த ஜனங்கள்லாம் பேசுறது அவரால் ஏற்றுக்க முடியல. ஓகே, எல்லாமே வந்து ஒரு கள்ள போதனை, ஒரு கள்ள போதகர் பின்னாடி இந்த யூதர் மக்கள்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வருது. ஓகே, அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறதுனால அங்கே ஜெருசலமில் இருக்கிற மற்ற முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் சந்தித்து இவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து பற்றி யார் யார் பேசுகிறாங்களோ, யார் அது போதனை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சாவடிக்கணும். ஓகே, அவர் வந்து அவ்வளோ கோபம் ஆயிட்டார், அவ்வளோ கோபம் ஆயிட்டு வெறிதனம் ஆயிட்டார். இந்த கிறிஸ்தவங்க எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்துவ பற்றி யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க எல்லாம் சந்து பொந்துகள் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சாவடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். ஓகே, அங்கே இருக்கிற எருசலமில் இருக்கிற மற்ற தலைவர்களும் அது ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, செய்ய சொன்னாங்க. ஸோ 2 வருஷமா ஓகே சவுலோட வேலை இதுதான். அங்கே ஜெருசலமில் பக்கத்து நாட்டில் எங்கெங்கே யூதர்கள் பதுங்கியிருக்காங்களோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி யார் யார் இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறாங்க, போதிக்கிறாங்க, ஓகே, மனம் மாறுறாங்க, எல்லாத்தையும் அவர் தேடி கண்டுபிடிச்சி சாவடிச்சார். ஓகே, ஸோ அந்த டைமில் எல்லாம் இந்த கிறிஸ்தவங்களுக்கு எல்லாமே இவரோட பேர் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு. ஏன்னா இந்த விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், சவுலுன்னு ஒருத்தன் இருக்கான், நம்மளை தேடி வரா, நம்மளை சாவடிக்க வரான் அப்படின்னு அந்த தகவல் வந்து பரவலாயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் சவுல் யாருன்னு. சவுல் பேரை கேட்டாலே எல்லாம் பயப்படுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நபராக இருந்தார் சவுல்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து, கொஞ்ச நாள் கழிச்சுல என்ன ஆகுதுன்னா, டமாஸ்காஸ்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சில கிறிஸ்தவங்கள் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு இவருக்கு ஒரு செய்தி வருது. ஓகே. சில பேர் வந்து அங்க போதனை பண்றாங்க. அங்கேயும் சில பேர் மனம் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு, இவருக்கு வந்து இல்ல நம்ம டமாஸ்காஸ்க்கு போயிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு சாவடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. ஓகே. போயிட்டு இங்கேருந்து டமாஸ்காஸ்க்கு, ஜெருசலம்லேருந்து டமாஸ்காஸ்க்கு புறப்பட்டு போறாரு. ஓகே. இப்போ உள்ள ஆராய்ச்சி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அந்த டைம்ல வந்து கண்டிப்பா சவுல் வந்து குதிரையில தான் போயிருக்கணும். ஓகே. அப்பெல்லாம் வாகனம் இல்லை. ஸோ குதிரையில தான் பயணம் பண்ணியிருக்கணும். அவங்களோட கணிப்பு பிரகாரம் இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 12, 13 நாட்கள் பிடிக்கும் ஜெருசலம்லேருந்து டமாஸ்காஸ்க்கு போறதுக்கு. ஓகே. குதிரையில போனாலும் 12, 13 நாட்கள் எடுக்கும் அப்படின்னு. அப்ப இவர் எவ்வளவு வைராக்கியமா உள்ளவரா இருந்தா இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஊறி போனவரா இருந்து இவர் புறப்பட்டு போனாரு படைகளோட. ஓகே. 12 நாள் கூட பரவாயில்ல, குதிரையில போயிட்டு இவங்களை சாவடிச்சுட்டு வந்துடணும். அதுதான் அவரோட கோல்டா இருந்துச்சு. அதுதான் அவரோட நோக்கமா இருந்துச்சு. இங்கேருந்து அவர் கிளம்பி போகும்போது, ஓகே, போற வழியில ஒரு பெரிய ஒரு ஒளியை பார்க்குறாரு. ஓகே. ரோட்ல போய்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய வெளிச்சம். அவரோட குதிரை பயந்து, இவரும் கீழே விழுந்து, ஓகே, அந்த ஒளி வந்து இவருக்கு மட்டும்தான் தெரியுது. மற்ற அந்த படைகள், அவர் கூட வந்த ஜனங்களுக்கு, அந்த படைகள் அஸ்காருக்கு யாருக்குமே தெரியல. இவருக்கு மட்டும்தான் தெரியுது. அந்த ஒளியை பார்த்து யாருன்னு கத்துறாரு. ஏன்னா அங்க ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. ஒரு ஆள் வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஒளியில யாருன்னு கேட்கும் போது அந்த ஒளியில இருக்கிற அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, Saul, why are you persecuting me, Saul? Who are you? I am Jesus, whom you are persecuting. நான் தான் இயேசு. இப்ப சாவடிக்கிறிய அந்த இயேசு நான் தானே. அந்த ஒளியா வந்து சவுலுக்கிட்ட தன்னை வெளிப்படுத்துறாரு. சவுல் அதை பார்த்து பயந்து போயிட்டாரு. ஓகே. அந்த ஒளி மறையும் போது இவரோட கண்ணும் குருடாச்சு. ஓகே. இவரோட கண்ணும் குருடாச்சு. அதுக்கப்புறம் இவரோட படைகள் எல்லாமே வந்து இவர் தான் கேப்டன் மாதிரி, இவர் தான் வந்து கூட்டிட்டு போறாரு, படை தலைவர் போல. இப்ப இவரோட கண்ணு குருடாயிட்டோன்னா அவங்களுக்கும் புரியல ஏன் கண்ணு குருடாச்சு. ஓகே. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. வேமா கண்ணு குருடு, வேமா கண்ணு வந்து குருடாச்சு. கண்ணு தெரியல, பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் டமாஸ்கஸ்க்கு அவங்க போக முடியாது. ஆனா இவர்கிட்ட தானே அந்த லெட்டர், அந்த அதிகாரமும் இருக்கு. Gone mad. Come, Saul. We must go on to Damascus. Stand up. Jesus blinded me. Bring some ropes. We'll tie him on behind me. ஸோ இவர் என்ன பண்றாங்க, ஒரு சேஃப்டி படுத்துறாங்க. பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன பட்டணம் இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு கம்பவுண்ட் மாதிரி. அந்த பட்டணத்துல வந்து இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா திருப்பியும் கொண்டுட்டு போக முடியாது. திருப்பி கொண்டுட்டு போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இவரு அங்க 3 நாள் கண்ணு தெரியாம இருந்தார், குருடு. ஓகே. 3 நாள் கண்ணு தெரியாம, இருட்டு எது பகல் எது எதுவுமே தெரியாம ஒரு ஒரு ரூமுக்குள்ள அடங்கி கிடந்தார். ஓகே. எவ்வளோ யோசிச்சிருப்பாரு, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் சாவடிக்க முயற்சி பண்ணேன். இந்த கிறிஸ்தவங்களை எத்தனையோ பேர் அவர் சாவடிச்சிட்டாரு. அந்த நேரத்துல, அந்த 2 வருஷத்துல எவ்வளோ கொலை பண்ணியிருப்பாரு அவர். எத்தனையோ கிறிஸ்தவங்களை சாவடிச்சிருப்பாரு. ஓகே.
அதெல்லாம் அவருக்கு வந்து ஞாபகத்தில் வரும்போது எவ்வளோ அழுந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து உண்மையான அவர் வந்து தேவனை தேடணும், அதுதான் அவரோட நோக்கம். பட் இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்துட்டோன்னே அவரால் எது நிஜம் எது பொய்ன்னு அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, பட் அவருக்கு தெரியும், அவர் அந்த ரோட்டில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ அந்த பட்டணத்தில் அனானியாஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஒரு டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க. ஓகே, இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் அனானியாஸ். ஓகே, அவரும் ஒரு கிறிஸ்தவர். தேவனாகிய கர்த்தர் வந்து அனானியாஸை போய் சந்திச்சு அனானியாஸ் கிட்ட சொல்றாரு, Lord, Ananias, go to the street called Straight. Ask for a man they call Paul of Tarsus. Paul? But he beats us. He arrests your followers everywhere. I have chosen him to proclaim my name to the world, to the Gentile, their kings, and the sons of Israel. Go. அனானியாஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல சவுலுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு போயிட்டு கண்ணை சுகமாக்கு அப்படின்னு அனானியாஸ் கிட்ட சொல்றாரு. அனானியாஸ் சொல்றாரு, இல்லை தேவனே, நான் போக மாட்டேன். சவுல் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆள், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப மோசமான ஆள், எங்களெல்லாம் சாவடிக்கிற ஒரு நபர். அவர்கிட்டே ஏன் என்னை அனுப்புறீங்கன்னு அனானியாஸ் கேள்வி கேட்குறாரு. அப்போ தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன பதில் கொடுத்தாருன்னா, இந்த சவுல் வந்து நான் என்னோட ஊழியத்துக்காக இந்த சவுலை நான் பயன்படுத்த போகிறேன். இந்த சவுல் வந்து என்னோட செய்தியை, என்னை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாமே புறஜாதிக்கு, எப்படி புறஜாதிக்கு, ஜென்டைல்ஸ்க்கு இந்த சவுலை நான் பயன்படுத்த போகிறேன். போட்டை பார்த்துருப்பீங்க, யூதர்கள் புறஜாதி, யூதர்கள் வேற, புறஜாதி வேற. புறஜாதி தான் நம்ம. ஓகே, நம்மலாம் யூதர் அல்லாத ஜனங்கள், அதுதான் புறஜாதி, ஜென்டைல்ஸ். ஓகே, அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அனானியாஸ் கிட்ட, இந்த சவுலுக்கு போயிட்டு கண்ணு சுகமாக்கி புறஜாதி மத்தியில் இவர் ஊழியம் செய்ய போகிறாரு. புறஜாதிக்கு என்னோட நாமத்தை இந்த சவுல் எடுத்துகிட்டு போக போகிறாரு. என்னோட நாமத்துக்காக பவுல் வந்து சவுல் ஊழியம் செய்ய போகிறாருன்னு தேவனாகிய கர்த்தர் சொன்னது. சாதாரண மனுஷன் இல்லை, தேவனாகிய கர்த்தர் சொன்னது புறஜாதிக்காக. அப்படி அனானியாஸ் அது கேட்டுட்டு வேகமாக போகிறாரு. தேவன் சொன்ன இடத்துக்கு அனானியாஸ் போய் சவுலை சந்திக்கிறாரு. சவுலை சந்திச்சதுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல இயேசுவின் நாமத்தில் அவருக்கு அந்த கண்களை சுகமாக்கினார். அவருக்கு மறுபடியும் பார்வை வந்துச்சு. Who's that? Who are you? Speak! I am one of those you want to destroy.
Forgive me. I've wronged you. I've wronged God. My soul is on fire. Help me. I have chosen him to proclaim my name to the world. I am sent by God. For you. I know you. You came to my house. No. No. No, don't leave me. ஓகே 3 நாள் குருடா இருந்தார். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பார்வை வந்ததுக்கப்புறம் ஆன் த ஸ்பாட் அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். மனம் மாறுறாரு. இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் கண்ணால பார்த்துட்டாரு. ஓகே, அவர் குருடா இருந்ததும் அவருக்கு தெரியும், மறுபடியும் கண்கள் கிடைச்சதும் அவருக்கு தெரியும். ஸோ அவர் மனம் மாறுறாரு. மனம் மாறி கொஞ்ச நாள் சென்று அங்கேருந்து டமாஸ்காஸ்க்கு திருப்பி அந்த பயணத்தை தொடர்றாரு. திருப்பி வந்து அந்த கண்டினியூ பண்ணுறாரு அந்த ஜேர்னியை. ஓகே, நீங்களாம் யோசிச்சிருக்கலாம், ஆரம்பத்தில் இங்கேருந்து டமாஸ்காஸ் தானே அவர் போகணும்னு நினச்சாரு சாவடிக்க. இப்போ மறுபடியும் இந்த இடத்துலேருந்து டமாஸ்காஸ்க்கு அவர் திருப்பி புறப்பட்டு போகிறாரு. ஓகே, அங்கே போயிட்டோன்னே நேராக எங்கே போகிறாருன்னா, அங்கே இருக்கிற டமாஸ்காஸில் இருக்கிற யூதர் டெம்பிள், யூதரோட கோயிலுக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவோட செய்தி அறிவிச்சார். ஓகே, எப்படி இயேசு கிறிஸ்துவோட ஜனங்களை சாவடிக்க வந்தார், ஆனால் அது அப்படியே உல்டாவா மாதிரி அங்கே போயிட்டு இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை அவர் அறிவிச்சார், ஊழியம் செஞ்சார். ஓகே, அவர் இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தாரா? இல்லை. இயேசு பற்றி ஏதாச்சும் ஒன்று தெரியுமா? இல்லை. ஓகே, பைபிள்லாம் நல்லா ஊறி படித்து போயிட்டாரா? இல்லை. ஓகே, இயேசு கிறிஸ்து பற்றி எல்லா தகவலும் தெரியுமா? இல்லை. பட் அவர் அங்கே போயிட்டு அவருக்கு என்ன நடந்துச்சு, அந்த ரோட்டில் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு அந்த சாட்சியை சொல்லி தேவனாகிய கர்த்தரோட நாமத்தை அந்த ஜனங்க கிட்டலாம் சொன்னார். பயப்படல அவர். ஓகே, போதிக்கும் போது சில பேருக்கு டவுட், இவர் வந்து சூழ்ச்சி பண்றாரோ, இந்த மாதிரி பேசி நம்ம கிட்ட இருந்து கிறிஸ்தவங்க எங்கெங்க இருக்காங்க தகவல் பண்ண வராரோ, தகவல் எடுக்க வராரோ. சில பேருக்கு இன்னொன்று கன்ஃபியூஸ், இல்லையே இவர் சவுல் ஆச்சா, இவர் வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு மோசமான ஒரு நபராச்சா, இவர் ஏன் இயேசு கிறிஸ்து பற்றி போதிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ். ஸோ அங்கே நிறைய குழப்பம் நடக்குது. சில கிறிஸ்தவங்க, அந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்தவங்கலாம் சில பேர் அதை நம்பினாங்க. ஏன்னா சவுல் வந்து இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படிலாம் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கொலைகாரன் எப்படி வந்து அவர் இயேசு கிறிஸ்து பற்றி போதிக்க முடியும்னு ஆச்சரியப்பட்டாங்க நிறைய பேர். ஓகே, அதுக்கப்புறம் சவுல் வந்து நிறைய கிறிஸ்தவங்களை சந்திச்சு அவங்கக்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு, ஓகே, அவரை தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை அவர் அறிவிச்சார். சில கிறிஸ்தவங்க இருந்தாங்க, சவுல் பேர் கேட்டாலே பயமா இருக்கும், நம்பவே மாட்டாங்க சவுல். அதனால சவுல் எங்கே போனாலும் சில இடத்துல வந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சில இடத்துல தெரிச்சு ஓடிடுவாங்க, நம்ப மாட்டாங்க, ஒருவேளை சூழ்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சவுல் வந்து இந்த பேர் வந்து இனிமேல் எனக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த பேர் வந்து நான் நிறைய மோசமான விஷயங்கள்லாம் இந்த பேர்னால நான் செஞ்சுட்டேன், இனிமேல் என் பேர் பவுல். ஓகே, பவுலாக மாறினார். ஓகே, அந்த பவுல் தான் நம்மளோட பவுல்,
அப்போஸ்தலராகிய பவுல். ஓகே, எந்த வைராக்கியம் கிறிஸ்தவங்களாம் சாவடிக்கணும்னு அந்த வைராக்கியம் இருந்துச்சோ, இப்போ அவர் இயேசு கிறிஸ்து பக்கம் திரும்பும் போது அதே வைராக்கியத்தோட அவர் ஊழியம் செஞ்சார். எவ்வளோ மோசமா இருந்தாரோ அவ்வளோக்கு அந்த லெவலுக்கு அவர் ஊழியம் செஞ்சார். ஓகே, அவரோட ஊழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ பாடுகள், அவ்வளோ பேரை மன திரும்ப வச்சார், அவ்வளோ ஊருக்கு போனார். ஓகே, அவ்வளோ விஷயம் அவர் பண்ணார் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஓகே, அந்த அப்போஸ்தலர் பவுல் தான் புறஜாதிக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர். ஓகே, இப்போ அவரோட போதனை தான் உலகமெங்கும் எல்லா சர்ச்சிலும் எல்லா டினாமினேஷனும் அவரோட போதனை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அப்போஸ்தலராகிய பவுல் அப்படிப்பட்டவர். ஓகே, புறஜாதிக்காக தேர்ந்தெடுத்த ஒரு அப்போஸ்தலர். ஓகே, அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து திருப்பி ஜெருசலமுக்கு வராரு. இந்த பீட்டர், மார்க், லூக்கா இவங்கெல்லாம் சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட இவரோட சாட்சிகளை சொல்லி அவங்களும் இவருக்காக ஜெபம் பண்ணி, ஓகே, அங்கேயும் சில பிரச்சனைகள் நடக்குது. திருப்பி இங்கேருந்து 3 பயணம் பண்ணார். வேதத்தில் நம்ம படிக்கும்போது 3 பயணம் கிட்ட இல்லை. ஓகே, போனார் எங்கெங்க யூதர்கள் இருக்காங்களோ யூதர்களோட இடத்துக்கு போயிட்டு அங்கே போதிச்சு, அதுக்கப்புறம் புறஜாதிக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் போதிச்சார். ஓகே, நிறைய இடத்துக்குள்ள போய் போதிச்சார். ஓகே, நான் அந்த வீடியோ நான் போடுறேன். பயணம் முதலாவது அவர் செலுஷியா அப்படின்னு ஒரு ஊர்லேருந்து அங்கேருந்து கப்பல் வழியா சலாமிஸ் சைப்ரஸில் இருக்குது, அங்கேருந்து பஃபாஸ்க்கு போனார். ஓகே, பஃபாஸ்லேருந்து பெர்கா அந்த ஒரு ஊருக்கு போனார். அங்கேருந்து ஆந்தியோக், அதுக்கப்புறம் ஐகோனியம், அதுக்கப்புறம் லிஸ்த்ராக்கு போனார். லிஸ்த்ராக்கு அப்புறம் டெர்பி அப்படின்னு ஒரு ஊருக்கு போனார். அதுக்கப்புறம் டெர்பிலேருந்து திருப்பி லிஸ்த்ராக்கு வராரு. ஓகே, ஐகோனியமுக்கு போய் ஐகோனியம்லேருந்து ஆந்தியோக், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வராரு. திருப்பி பெர்காக்கு பெர்காலேருந்து அத்தாலியாலேருந்து கப்பல் வழியா திருப்பி அவரோட பயணத்தை முடிக்கிறாரு செலுஷியா. 2வது பயணம். ஸோ 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இந்த வாட்டி ஆந்தியோக்லேருந்து தாசஸ், டெர்பி, லிஸ்த்ரா, ஐகோனியம், ஆந்தியோக். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போய் த்ரோவாஸ், அங்கேருந்து பிலிப்பாய், ஓகே, தெசலோனிகா, இது எல்லாமே வேதத்தில் இருக்கிற. அங்கேருந்து ஏத்தன்ஸ், ஓகே, அண்ட் தென் அக்காயா, அங்கேருந்து மறுபடியும் கப்பல் வழியா ரிட்டர்னுக்கு வராரு. ஓகே, அங்கேருந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வழியில். ஓகே, எஃப்எஸ்எஸ்லேருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பஃபாஸை தாண்டி ஓகே அவரோட சொந்த ஊருக்கு ஜெருசலமுக்கு போய் மறுபடியும் அவர் டமாஸ்காஸ்க்கு போய் ஆரம்பித்த இடத்துக்கே திருப்பி வந்தார். அந்தியோக் 3வது பயணம். ஓகே, இது 3வது பயணம். ஓகே, ஆரம்பித்த இடத்துலேருந்து ஆந்தியோக். ஓகே, அங்கேருந்து மறுபடியும் தாசஸ்க்கு, டெர்பி, லிஸ்த்ரா, ஐகோனியம். ஓகே, அந்த வழியாக போயிட்டு எஃப்எஸ்எஸ்க்கு போனார். இதெல்லாம் பைபிளில் இந்த ஊருக்கெலாம் அவர் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஓகே, பிலிப்பாய், ஓகே, பிலிப்பியன்ஸ், தெசலோனிகா. ஓகே, அதில் தான் 1 தெசலோனிகா 2 தெசலோனிகா நம்ம படிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அவர் எங்கே கொரிந்த், அதான் கொரிந்தியன். ஓகே, கொரிந்தியன் நம்ம படிக்கிறோம்ல. ஓகே, அங்கேருந்து மறுபடியும் இந்த வாட்டி கப்பல் வழி இல்லாமல் ஓகே கண்டிப்பாக குதிரையில் தான் போயிருக்கணும். ஓகே, குதிரையில் மறுபடியும் அதே பாதையில் ரிட்டர்ன் ஆகுறாங்க. சில இடத்துல கப்பையில் போகிறாங்க, சில இடத்துல கண்டிப்பாக நடந்து அல்லது குதிரையில் தான் போயிருக்கணும். ஓகே,
ஸோ அவ்வளோ தூரம் அவர் பயணம் பண்ணி பாருங்கள், கடல் வழியாக ஓகே கப்பையில் வந்து திருப்பி வந்து அவர் தாயராக்கு வராரு. ஓகே ஆரம்பித்த இடத்துக்கு இது எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் பாருங்கள். அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு நபர். புறஜாதிக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், மனிதன் தேர்ந்தெடுக்கலை. ஓகே மனிதன் தேர்ந்தெடுக்கலை. ஓகே தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். புறஜாதி மத்தியிலே இந்த சவுல் பால் என்னோட நாமத்தை வந்து அறிவிப்பார் அப்படி. ஓகே ஸோ அந்த பவுல் தான் நம்மளோட பவுல். அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஏன் பவுலை பற்றி ரொம்ப டீப்பாக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நிறைய சர்ச்சில் இவரோட போதனை தான் ஈக்குவல் பண்ணுறாங்க, அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டாவது புறஜாதிக்காக. ஏன் புறஜாதி? ஏன்னா யூதர்களுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. ஓகே பீட்டர் அதோட தலைவர். 12 அப்போஸ்தலர்கள் இந்த யூதர்களை எப்படி இயேசு கிறிஸ்து பக்கம், உண்மை பக்கம் எப்படி திருப்புறதுன்னு, எப்படி அவங்கள மனம் மாற்ற வைக்கிறதுக்குன்னு 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க தயாரா. பட் புறஜாதி ஓகே புறஜாதி வந்து இயேசு பற்றி தெரியாத, இந்த உண்மையான தேவனை பற்றி தெரியாத, மோசையை பற்றி தெரியாத, அப்ரஹாம் பற்றி தெரியாத, நோவா பற்றி தெரியாத. அப்போ நம்ம கிட்டலாம் வந்து எப்படி வந்து சொல்ல முடியும்? யார் வந்து சொல்லுவா? அதுக்கு ஒரு அப்போஸ்தலர் தேவை தானே. அந்த அப்போஸ்தலர் தான் அப்போஸ்தலராகிய பவுல். புறஜாதி ஓகே ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். ஓகே அவங்களாம் யூதர் அல்ல. ஓகே ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். அவங்களுக்கும் ஆண்டவர் மறக்கல. அவங்களுக்கும் அப்போஸ்தலர் பவுல் போல ஒரு அப்போஸ்தலர் அனுப்பி எல்லாத்தையும் மாற்றினார். ஓகே இப்போ உலகமெங்கும் சர்ச் இருக்குன்னா அது அப்போஸ்தலர் பவுல்னால தான். ஓகே ஏன்னா புறஜாதியோட மைண்ட் செட் வேற மாதிரி, புறஜாதியோட கல்ச்சர் வேற, புறஜாதியோட பாஷை வேற, புறஜாதியோட பூர்வீகம் வேற. நம்ம பூர்வீகம்லாம் யூதர் இல்லை, நம்மளோட பூர்வீகம் மோசே இல்லை, நம்மளோட பூர்வீகம்லாம் வேற. ஓகே நம்மளோட தெய்வர்கள் வேற, நம்மளோட சாமி வேற, நம்மளோட வழிகள் வேற, நம்மளோட நம்பிக்கை வேற, நம்மளோட உணவு வேற, நம்மளோட உடை வேற. அப்ப அந்த மாதிரி ஜனங்களுக்கு என்ன மாதிரி போதனை கொடுக்கணும்? அதனால பவுல் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த மாதிரி ஜனங்களுக்கு எப்படி போதிக்கணும், இந்த மாதிரி ஜனங்களுக்கு எப்படி ஆண்டோட செய்தியை சொல்லணும், அவங்களை எப்படி மனம் மாற்ற வைக்கணும், அவங்களுக்கு வேற சத்தியத்தை கொடுக்கணுமே. அதுக்கு தான் அப்போஸ்தலராகிய பவுல் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து. அப்போஸ்தலர் பவுல் வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு ரோமன் சிட்டிசன், நான் சொன்னது போல ரோமன் சிட்டிசன். ஸோ அவர் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அவருக்கு அந்த ரோமுக்குள்ள இருக்கிற எல்லா ஊருக்கும் அவர்னால ஈஸியாக போக முடியும். ஓகே ஒரு சாதாரண யூதர் போக முடியுமா எனக்கு தெரியல. பட் அவர் ரோமன் சிட்டிசனாக இருக்கிறதுனால அவர் ஃப்ரீ விசா. ஸோ அவர் எங்கே வேணால் போகலாம். ஸோ அதனாலவே அவர் ட்ராவல் பண்ணி போய் நிறையா ஊருக்கு வந்து, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறையா ஊருக்கு போயிட்டு அவர் ஊழியம் செஞ்சார். அங்கெல்லாம் மனம் மாற்றினார். ஓகே கொரப்டட் பீப்புள் எல்லாம் மனம் மாறினாங்க. ஓகே உண்மையான தேவன் தெரியாத ஜனங்களையும் மாறினாங்க. எப்படி மாறினாங்க அதான் விஷயம். ஓகே நம்ம யூதர் அல்ல, அது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம யூதர் அல்ல, நம்மளோட பூர்வீகம் யூதர் இல்லை. ஓகே நம்ம புறஜாதி. நம்மளுக்காகவே ஒரு அப்போஸ்தலரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம பேச போகிற நிறையா விஷயம் அப்போஸ்தலர் பவுல் பற்றி தான். அந்நிய பாஷை பற்றி பேச போகிறோம். ஓகே தசம பாக காணிக்கை பற்றி பேச போகிறோம். சர்ச்சில் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னது, ஓகே என்ன சாப்பிடணும், என்ன எப்படி உடுத்தணும், கல்யாணம் எப்படி, இது எல்லாமே புறஜாதிக்கு அப்போஸ்தலர் பவுல் மூலிமா ஆண்டவர் நிறைய விஷயம் வெளிப்படுத்தினார். நம்மளுக்கு இது நம்மளோட செய்தி, நம்மளோட குட் நியூஸ். ஓகே மெஸ்ஸியா யாருன்னு நம்மளுக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தர். உண்மையான தேவன் யாருன்னு தெரியும், தேவனாகிய கர்த்தர். இப்போ நம்மளோட செய்தி என்னது, நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்,
நம்மளுக்குன்னு சில லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாரு, நம்மளுக்குன்னு சில கடிதாசி எழுதி இருக்கிறாரு. அது என்னது? அப்ப நம்ம அப்போஸ்தலர் பவுலை பத்தி இப்ப தெரிஞ்சிருச்சுன்னா, அடுத்து நம்ம பேச போறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க பைபிளை வந்து நீங்க டிவைட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும் எது எது யூதருக்காக எழுதப்பட்டிருக்கு, எது எது சர்ச்சுக்காக எழுதப்பட்டிருக்கு. சர்ச்சுனா புறஜாதி. அப்பதான் உங்களுக்கு அந்த மைண்ட் ஓப்பன் ஆகும். மைண்ட் ஓப்பன் ஆகும்போது நிறைய விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஓகே, ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் டீப். ஓகே, ஷார்ட்டாக அண்ட் டீப்பாக வந்து உங்களுக்கு நான் அப்போஸ்தலர் பவுலை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பேச போகிற காரியம் எல்லாமே இவரை சார்ந்து தான். ஓகே, அப்போஸ்தலர் பவுலை பற்றி தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம். ஓகே, ஏன்னா அவர் அவ்வளோ முக்கியமான நபர். அவர் அப்போஸ்தலர் ஆகிய பவுல் ஃபார் த ஜென்டைல்ஸ், புறஜாதிக்காக, நம்மளுக்காக. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் பேச போகிறோம். கடைசி காலம் வரைக்கும் நம்ம பேச போகிறோம். ஓகே, வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சில பேர் சொல்லியிருக்கீங்க, மாத்துறேன். ஓகே, ஸ்பீடாக பண்ணுறேன். எனக்காகியும் நீங்கள் ஜெபிங்க. ஓகே, டைம் இருந்தால் ஜெபிங்களேன். ஓகே, ஸோ ஏன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓகே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஓகே, கடைசி காலம் நெருங்கிருச்சு. ஓகே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த கடைசி காலம் பற்றி பேசும்போது உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, கர்த்தர் உங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, இன்னும் நிறைய பேர் மன திரும்பணும், நிறைய பேருக்கு வந்து இந்த செய்திகள் போய் சேரட்டும். ஓகே, காட் பிளஸ் யூ. நன்றி. பேதுரு போல் என்ன நிரம்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரம்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க.